ஒரு வழிபாட்டில் 45 டெசிபிள்ஸ்க்கு மேலே போனால் வன்முறையாக மாறிவிடுகின்றது. 85 டெசிபிள் வரைக்கும் நம்ம போகலாம், 75 தான் மேக்சிமம். அமெரிக்காவிலாம் 75, இந்தியாவில் 85 டெசிபிள்ஸ். அதுக்கு மேலே போனால் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லுவாங்க. நம்ம போட்டு வரைச்சிக்கிட்டு இருக்கோம். பாடல்கள் காலில் போடுறது ஒரு ஹராஸ்மெண்ட். ஒவ்வொரு மதமும் மற்ற மதங்களை நாம் ஹராஸ் செய்தோம். ஒலிபெருக்குகளே, இறைவன் நமக்கு கோபத்தை தான் வர வைக்கிறார். நமக்கு அதில் நிம்மதி கிடையாது, ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய கோயில் நிகழ்ச்சிகளிலே நாம் ஒலிபெருக்கியில் நாய்ஸுக்கு மதிப்பு கொடுக்கும், வாய்ஸுக்கு மதிப்பு. நாய்ஸ் கூடாது, வாய்ஸ். ஸோ நமது பாடல்கள் முக்கியமாக வார்த்தைகள் மக்களுக்கு கேட்க வேண்டும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட்டு. தபல்லா தான் தான், கிட்டார் தான் தான், கீபோர்ட் தான் தான். வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்போம், வார்த்தைகளை முன்வைப்போம். இசையானது பேக்ரவுண்டில் இருக்கும். இசையானது எப்பொழுதுமே தொட்டும் தொடாமல் இருக்கும். பிஜிஎம் நடுவில் வாசிக்கலாம், ஆனால் வார்த்தை வந்தவுடன் இசையை நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோம். ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்லையே. பரலோகத்துக்கு மதம் ஜபம் இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஜபம், இறைவன் சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தை, இறைவனுடைய வார்த்தையை நான் ஜபித்து கொண்டிருக்கிறோம். அவர் பாடல, நாம் பாடுகின்ற பொழுது முக்கியமாக வார்த்தைகளை மாற்றி விடுகிறோம். அவர் சொன்னது, பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு தாவி என்னுடைய நாமம். எவ்வளவு அழகான 45 டெசிபிள் பிரேயர். 120 டெசிபிள் வார்த்தையை மாற்றியாச்சு. பாட்டு வடிவம். எப்பவுமே பரலோகத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு காட்டிய ஒரு பாதை. பாடுறது அவர் சொல்லவே இல்லை. ஆகவே ஒலியை நாம் கவனிக்க வேண்டும். 60 வயது தாண்டினால் ஒலியை நமது செல்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. வயோதிகர்கள், எத்தனை வயோதிகர்கள் அந்த கிராமங்களிலே கோயிலுக்கு பக்கத்திலே குடியிருப்பவர்கள், ஏன் தான் என் வீட்டை கோயிலுக்கு பக்கத்தில் கட்டினேனோ, வெகு தூரமாக சென்று கட்டியிருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒலியின் மூலம் வன்முறையை செய்து கொண்டிருக்கிறோம்.